தேங்க்ஸ் சார். என்ன சார் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணனா? சூப்பரா பண்ணீங்க. மறுபடியும் என் ஆள் கண்ணில் பட்டாலும் இதே மெயின்டைன் பண்ணும். சரிங்களா? மா நீ இந்தாமா பார்த்து. சரி சரிம்மா. சரி நீங்க கிளம்புங்க. என் ஆள் இந்த வழியா தான் வருவா. நான் அவளை தனியா இம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இப்படியே கிளம்புங்க. சரி போயிட்டு வாங்க. சாரிங்க, உங்க நல்ல மனசு தெரியாம நான் உங்களை திட்டிட்டேன். அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டீங்களா? ஏங்க தப்பு செஞ்சா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சேன். அதுக்கு என்ன இப்போ? அவன் பார்க்கிறதுக்கு டீசெண்டா இருந்தான், ஆனா ரவுடி மாதிரி நடந்துக்கிட்டான். நீங்க பார்க்கிறதுக்கு அப்போ நான் பார்க்கிறதுக்கு பொறிக்க மாதிரி இருக்கேன், அப்படிதானே? அப்படிலாம் இல்லைங்க, பட் முதல்ல பார்க்கிறதுக்கு எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதுவும் இல்லாம நீங்க சிகரெட் வேற குடிச்சிட்டு இருந்தீங்களா? ஏங்க அது என் பழக்கம், விட முடியல. நீங்க அந்த பொண்ணை காப்பாத்துனது பெரிய விஷயம். ஏங்க என்னங்க சும்மா அதையே பேசிட்டு இருக்கீங்க? டிரைவர் வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கணும். இந்தாங்க புடிங்க. எவ்வளவு நல்லவனா இருக்கான் பாரு. அவனை பாராட்டினா கூட பிடிக்க மாட்டேங்குதுடி. ஆளு பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் நல்லவனா தாண்டி இருக்கான். மொபைலை விட்டுட்டு போயிட்டான்டி. இப்ப எப்படி மொபைலை கொடுக்கறது? விட்ரி, அவன் இந்த ஏரியா தானே, நம்ம கண்ணில் அவன் படாமையா போயிட போறான். பாடுறப்ப கொடுத்துக்கலாம். கையெழுத்து போடு. சார், அந்த அக்கிஸ்ல ஒருத்தரோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க பேசினா அவர் அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச வைக்கலாமா? டைம் ஆகி போச்சு, சீக்கிரமா பேச வைங்க. சரி சார். அம்மா வாங்கம்மா. டேய் ஜெகனே, அம்மா நீ எதுக்குமா இங்க வந்த? உன்னை இந்த நிலைமையில பார்க்க வாடா நான் உன்னை பெத்து வளர்த்தேன். உன்னை எவ்வளவு கனவோட உங்க அப்பா படிக்க வச்சாரு. இப்படி ஒரு கிரிமினலா வந்து ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கியடா. உன்னை பார்க்க பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. இது நல்லவாடா இருக்கு. எப்படிப்பட்ட பாவத்தை பண்ணிருக்கடா. நீ கெட்டது இல்லாம அந்த அப்பாவி தம்பி ரவி மேலேயே பழிய போட்டிருக்கியடா. இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகாதுடா. வேணாண்டா. ஒட்டு மொத்தமா குடும்பத்தோட அழிஞ்சு போயிருவண்டா. உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். திருந்துடா. பிரகாஷ் தம்பி சொல்ற மாதிரி உண்மையை சொல்லுடா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ கிளம்புமா. டேய், இவன் தான் கெட்ட சீரழிறான்னா நீங்களும் ஏன்டா கெட்ட அழிஞ்சு போறீங்க? இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம்டா. தயவு செஞ்சு திருந்தி வாழுங்கடா. அம்மா எனக்கு அட்வைஸ் பண்றதோட நிறுத்திக்க. அவங்களுக்கு எதுக்கு பண்ற? அம்மா அவன் முழுக்க முழுக்க கிரிமினலாவே மாறிட்டாமா. நீங்க எதுக்கு அழுகுறீங்க? உங்களை பாக்குறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குமா. நீங்களே எதுக்குமா வந்தீங்க? பாத்தியா, நீ சொல்ல வேண்டிய ஆறுதல அந்த தம்பி சொல்லுதுடா. இன்னும் உன் மனசுல ஈவ இறக்கமே வரலையா? இந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்க, நானும் உன் தங்கச்சி நாண்டுகிட்டு தாண்டா சாகணும். நீ இப்படி கிரிமினல் வேலையை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. வேணாண்டா, நாம எல்லாம் வாழ்ந்து கேட்டாலும் கௌரவம் குறையாம வாழ்றோம்டா. நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கடா. தயவு செஞ்சு சொல்லு, உன்னை யார அனுப்பி வச்சாங்க, எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? இவரு நம்ம சுந்தராயாவோட மருமகன்டா. நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அந்த குடும்பம் தாண்டா காரணம். நன்றிய மறந்தா அது தப்புடா. வேணாண்டா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுடா. தம்பி, பெத்த தாயை மதிக்காதவன் மனுஷனே இல்ல. அவங்க சொல்றத கேளு. டேய் ஜெகன், உங்க வீட்டுல நான் சாப்பிட்டுருக்கேன்டா. எனக்கே அம்மா அழுகிறது தாங்க முடியல. பெத்த பையன் நீ எப்படி இப்படி கல்மனசோட இருக்க முடியுது? வேண்டடா, தயவு செஞ்சு திருந்துடா. நீ சொகுசா வாழ்ந்தா போதும், நாங்கெல்லாம் செத்தாலும் பரவாயில்லையா? அம்மா நீங்க எதுக்கு சாகணும்? அவங்க ஏதோ ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை உன்னை பயமுறுத்திட்டு இருக்காங்கம்மா. அதெல்லாம் சும்மாமா. நான் செஞ்சதுக்கு அதிகபட்சமா 6 மாசம் தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வெளியில வந்துருவேன். அட பாவி, இப்படி எல்லாம் பேசுறியாடா? என்ன இது வேலைக்காகாத போல இருக்கே. அம்மா இதெல்லாம் எனக்கு புதுசு இல்லம்மா. கிடைச்ச பணத்தை வச்சு வெளியில வந்து ஜாலியா இருப்போமா. நீ நாசமா போயிடுவடா. நல்லாவே இருக்க மாட்டடா. நல்லாவே இருக்க மாட்டடா. நல்லாவே இருக்க மாட்ட. நல்லாவே இருக்க மாட்ட. நல்லாவே இருக்க மாட்ட. நீ
விளங்க மாட்டேன். அழாதீங்க அம்மா, இதுக்கு மேல என்ன பேசினாலும் வேஸ்ட் தான். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் ரவி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. எப்படியோ கெட்டு ஒளிடா, நாசமா போ. ரவி, இவனுங்க சாதாரண கிரிமினல் கிடையாது. சட்டத்துல எந்த தப்புக்கு என்ன தண்டனைன்னு தெரிஞ்சே தப்பு செய்யற கிரிமினல். 6 மாசத்துல வெளியே வந்துட்டா எக்கச்சக்கமா பணம் கிடைக்கும், அதை வச்சு சந்தோஷமா செலவு பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. இவங்களை மடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்றபடி செய். டேய் ஜெகனு, ஏன்டா இப்படி பண்ற? சொன்னா கேளுடா, தயவு செஞ்சு உண்மை சொல்லுடா, வீண் பாவம் வேண்டாம்டா. டேய் ஜெகனு, டேய் தயவு செஞ்சு உண்மை சொல்லுடா. அம்மா, நான் என்ன சொல்லியும் கேட்க மாட்டேன்ட்டாமா. நான் சொல்லியே மனசு மாறல, நீங்க சொல்லியா மனசு மாற போறான்? பாவம், அந்த ரவி தம்பியோட வாழ்க்கை அவ்வளவுதானா? சரி, நீ வாங்க வாங்க வாங்க. பெத்த அம்மா வந்து பேசியும் அந்த பையன் மனசு மாறலையே. உடனே இதை காயத்ரி சொல்லிட வேண்டியதுதான். சொல்லு கணேசா. மேடம், நல்ல விஷயம்தான். அந்த பிரகாஷ் இருக்கானே, அந்த 4 அக்யூஸ்ட்ல ஒருத்தனோட அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டான். அவங்க புள்ளகிட்ட கண்ணீர் விட்டு கதறி காட்டி கொடுன்னு அழுதாங்க. ஆனா அந்த பையன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். பிரமாதம். அவன் யாரு என்னன்னு பார்த்து வச்சுக்கோ, அவனை ஸ்பெஷலா கவனிக்கலாம். நிச்சயமா பார்த்து வச்சு சொல்றேன் மேடம். எப்படியாவது ஒருத்தனையாவது அப்ரூவரா மாத்தணும்னு பிரகாஷ் போட்ட திட்டம் காலி ஆயிடுச்சு. வெரி குட். ஜெயந்த் விலாஸ்ல யாரோ ஒருத்தவங்க புதுசா வந்திருக்கும் போதே நினைச்சேன், அந்த பிரகாஷ் எதையோ வச்சு குட்டி கலாட்டா பண்ண போறான்னு. அதனாலதான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன். இப்ப அதுவும் நல்லதா போச்சு. அவனால அந்த பசங்களுடைய மனசை மாத்த முடியலல்ல. பசங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல. இருக்காங்க மேடம். அப்ப நம்ம கவலையே பட வேண்டாம். ஆமா மேடம், நீங்க தப்பிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் கணேசா. இதோட நிறுத்த வேண்டாம். நீ நேரா கோர்ட்டுக்கு போ. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? நிச்சயமா சொல்றேன் மேடம். கோர்ட்ல இருந்து ஃபோன் பண்ணி சொல்றேன். நேராவும் வந்து பாக்குறேன். போனை வச்சுட்டுங்களா? சரி கணேசா. வணக்கம் ஐயா. தேங்க்யூ யுவர் ஆனர். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இந்த ரவியோட கிளாஸ்மேட் தானே நீங்க ஆமா எல்லாரும்? சார். சத்யகலாவை கொலை பண்ண சொன்னது இவர் தானே? ஆமா சார். சார், அதுக்கு முன்னாடி ஈரோட்ல வச்சு காயத்ரிங்கிறவங்களை வெட்ட சொல்லி இவன் தான் சார் சொன்னான். இவன் சொல்லிதான் அவங்களையும் கூட வந்த குமாரையும் வெட்டணும். இது என்ன புது கேஸா இருக்கு? இந்த கேஸ் போலீஸ்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கா? இல்ல யுவர் ஆனர், வெட்டப்பட்டவங்க கேஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அது எப்படிங்க? கொலை முயற்சி நடந்திருக்கு, கேஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா போலீஸ் சும்மா விட்டாங்க? அத பத்தி எனக்கு சரியா தெரியல யுவர் ஆனர். ப்ரொசீட் பண்ணுங்க. ரவி உங்ககிட்ட எதுவும் பேசலையா, நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. சார், அவன் தான் சார் பொய் சொல்றான். எங்களை இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொன்னதே அவன் தான் சார். அதுக்காக பார்க்ல வச்சு எங்களுக்கு பணம் கொடுத்தா சார். அத பார்த்த நேரடி சாட்சியை கூட போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எஸ் யுவர் ஆனர், சாட்சிகளை விசாரிக்கும் போது அவரையும் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம். யுவர் ஆனர், இந்த ரவியும் இவங்களும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. அந்த பழக்கத்துல தான் இவங்க ஊருக்கு போறதுக்கு பணம் கேட்டிருக்காங்க. அதனால என் கிளையண்ட் ரவி இறக்கப்பட்டு பணத்தை கொடுத்திருக்கிறாரு. அத இவங்க செஞ்ச வேலைக்கு தான் கொடுத்தாருன்னு இவங்க பொய் சொல்றாங்க. இல்ல யுவர் ஆனர், இவங்களுக்கு இடையில அடிக்கடி மொபைல்ல கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அந்த கான்வர்சேஷன் தான் முழுக்க இவங்க திட்டம் போட்டதுக்கு சாட்சி. இவர் பணம் கொடுத்தது குற்றம் செய்யறதுக்காகத்தான் கொடுத்திருக்காரு. ஆகவே இந்த வழக்கில முக்கிய குற்றவாளி ரவிதான். இவர்கள் வெறும் அம்புதான். இவர்களுக்கு தண்டனை குறைவாகவும் ரவிக்கு கடுமையான தண்டனை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், என் கிளையண்ட் ரவியை விசாரிக்க உங்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட்.
சொல்லுங்க ரவி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லி தான் எல்லாம் செஞ்சோன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? அவங்க சொல்றதுல உண்மைதான் சார். நான் சொல்லி தான் அந்த வேலையை செஞ்சாங்க. என்ன சொல்றீங்க? இது வரைக்கும் அவங்க போய் சொல்றாங்கன்னு சொன்னீங்க, இப்ப மாத்தி பேசுறீங்க. இந்த கூண்டில் ஏறினதும் என் மனசு உறுத்துது சார். ஜட்ஜ் ஐயா, அவருக்கு பின்னாடி இருக்கிற காந்தி படம் இதெல்லாம் பார்த்ததும் என் மனசு மாறிடுச்சு. அதான் உண்மையை சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன உண்மை தெரியுமோ அதை எல்லாத்தையும் சொல்லுங்க. எங்களை இந்த குற்றத்துக்கு மட்டும் தண்டிக்க கூடாது ஐயா. நாங்க எக்கச்சக்கமா தப்பு பண்ணியிருக்கோம். என்னடா அது? எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களை கடுமையா தண்டிக்கணும். காலேஜில் நாங்கள் எல்லாரும் ஒன்னா தான் படித்தோம். படிக்கிறப்பவே கஞ்சா அது இதுன்னு எல்லா கெட்ட பழக்கமும் வந்துடுச்சு. அப்ப இருந்தே சின்ன சின்னதா திருட ஆரம்பிச்சோம். இப்ப நடக்குது இந்த கேஸ். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கிரிமினல் வேலை பண்ணியிருக்கோம். அந்த குற்றங்களை எல்லாம் இப்ப கோர்ட்ல சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்றேன் சார். நாங்க எல்லாரும் சேர்ந்து 15 வழிப்பறி பண்ணியிருக்கோம். அதுல பணம் கொடுக்க மறுத்த 4 பேரை வெட்டி இருக்கோம். ஐயா, பணம் வாங்கிட்டு நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கோம். ஊட்டி தொட்டபேட்டையில் ஒரு கொலை, கொடைக்கானல்ல ஒரு கொலை, ரெண்டுமே நாங்க செஞ்ச முக்கியமான கொலைங்க. நாங்க ரேப் கூட பண்ணியிருக்கோம். அதுவும் கேங் ரேப். நாங்க ரேப் பண்ணதுல 2 பொண்ணுங்க செத்தே போயிருக்காங்க. அவங்கள கோவை பக்கத்துல ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கோம். டேய், இவன் நம்மள பயங்கரமா கோத்துறான்டா. எல்லா கேஸ்க்கும் நம்மளுக்கு தண்டனை கொடுத்தா ஆயுஷ்க்கும் வெளியில வர முடியாது. இப்ப என்னடா பண்றது? நீ அமைதியாரா. நாங்க 20-25 குற்றங்களை பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. எங்களுக்கு வெறும் ஆயுள் தண்டனை மட்டும் கொடுக்காதீங்க, தூக்கு தண்டனை கொடுங்க. ஐயா, இவன் போய் சொல்றாயா? நான் உண்மையை சொல்லிடுறேங்கய்யா. எதுவும் சொல்லாதடா. அவரை பேச விடுங்க. நீங்க சொல்லுங்க. ஐயா, ரவி சொல்றது எல்லாமே பொய்யுங்கய்யா. அவனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் போட்ட பிளான் பா மாதிரி வெடிக்குது பாத்தியா? என்னடா சொல்ற நீ? ஆதாரம்னு கேட்டல, இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. ரவி தான் பணம் கொடுத்து சத்யகலாவை கொலை செய்ய சொன்னதா சொன்னீங்க. இப்ப சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்க. சார், நாங்க சொன்னதெல்லாம் பொய் சார். எங்களுக்கு பணம் தரோம்னு சொன்னாங்க, அதான் அப்படி சொல்லிட்டோம். என்னப்பா சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சார், காயத்ரி ஈரோட்ல வச்சு வெட்ட சொன்னது, சத்யகலாவை பைக்ல துரத்த சொன்னது, இது எதுவுமே ரவி சொல்ல சார். வேற ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க தான் இது எல்லாத்தையும் செய்ய சொல்லி ரவி மேல பழி போட சொன்னாங்க. உங்களை அந்த மாதிரி செய்ய சொன்னது யாரு? கோயம்புத்தூர்ல வெங்குட்டுவன்னு ஒரு பெரிய ரவுடி இருந்தாரு. அவருக்காகத்தான் சின்ன சின்ன ரவுடித்தனம்லாம் நாங்க பண்ணுவோம். கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறது, வீடு காலி பண்றது, இந்த மாதிரி விஷயத்துல அவருக்கு நாங்க உதவியா இருப்போம் சார். அவர் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இதை செய்ய சொன்னார் சார். என்ன சொன்னாரு? எப்ப சொன்னாரு? காயத்ரிங்கிற ஒரு பொம்பளைக்காக நீங்க ஒரு வேலை பண்ணணும்னாரு.
காயத்ரியுடைய முன்னாள் கணவரும் ஈரோட்டுக்கு வராங்க. அங்க வச்சு ரவியோட அன்னிக்காக நீ அவங்கள வெட்டும் போது ரவி பேரை சொல்லி வெட்டணும்னாங்க. காயத்ரிக்கு வெட்டு விழணும், ஆனா உயிர் போற மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் அவங்கள வெட்டணும். என்னவோ உலகத்திலேயே நல்லவ காயத்ரி மாதிரி இல்லவே இல்லைன்னு சொன்ன. என்ன வேலை பார்த்துருக்கா பாத்தியா? இத பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பணமும் கொடுத்தாங்க. சரி, சென்னையில சத்யாகலாவை கொலை பண்ண சொன்னது யாரு? வெங்குட்டுவன் சார் தான். காயத்ரி மேடத்துக்கிட்ட போன் நம்பரை கொடுத்து அவங்க என்கிட்ட பேசுவாங்கன்னு சொன்னாரு. அவங்களும் பேசினாங்க. சத்யகலான்றவங்க குழந்தையோட ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்கள நீங்க கொலை பண்ற மாதிரி துரத்தணும், ஆனா ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி செஞ்சோம். சத்யகலாவை நீங்க அடையாளம் காட்ட முடியுமா? முடியும் சார். அதோ இருக்காங்க பாருங்க சார், அவங்கதான். அவங்க தானே? ஆமா சார். உட்காருங்கம்மா. ஆக இதுக்கு முன்னாடி அவங்க மேல எந்த பகையும் இல்ல? இல்ல சார். ஆனாலும் இவங்களை நீங்க கொலை பண்ற மாதிரி பின்னாடியே துரத்தி இருக்கீங்க, அப்படிதானே? சார், காயத்ரி சொன்னாங்க, நாங்க செஞ்சோம். அதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்தது கூட இல்ல சார். பர்டிகுலரா உங்ககிட்ட இதை எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியுமா? தெரியும் சார். நாங்க ரவி கூட படிச்சவங்கன்னு காயத்ரி தெரிஞ்சுக்கிட்டாங்க. பழிய ரவி மேல போடுறதுக்காக தான் சார். ரவி தான் உங்களை இதை செய்ய சொன்னான்னு சொல்லுங்க, தண்டனை உங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும். அவனுக்கு தான் அதிக தண்டனை கிடைக்கும்னு சொன்னாங்க சார். வேற என்ன சொன்னாங்க? சத்யகலாவை நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், சும்மா துரத்துங்க. அவ உடனே இந்த விஷயத்தை பிரகாஷ் கிட்ட போய் சொல்லுவா. நீங்களும் வலுக்கட்டாம போய் அவங்க கிட்ட மாட்டிக்கோங்கன்னு சொன்னாங்க சார். மாட்டிக்கிட்டா தண்டனையில கிடைக்கும்? சும்மா துரத்தன கேஸ் தான் உங்க மேல போடுவாங்க. அதிகபட்சமா 6 மாசம் தான் உள்ள வைப்பாங்க. அதுக்கான பணத்தையும் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கான பணத்தையும் கொடுத்துட்டாங்க சார். அதான் நாங்களே வேணும்னு மாட்டிக்கிட்டோம் சார். எதுக்காக மாட்டிக்கணும்னு சொன்னாங்களா? சொன்னாங்க சார். ரவி மேல பழி போடணும்ல, அதனால அவங்க சொன்ன மாதிரி மூர்த்தி கண்ணில் படுற மாதிரி ரவி கையால பணம் வாங்கி அதை நாங்க ஆதாரமா சேர்த்துக்கிட்டோம். இப்ப திடீர்னு நீங்க எல்லா உண்மையும் சொல்றதுக்கு என்ன காரணம்? வெறும் 6 மாசம் உள்ள இருந்துட்டு வெளியில வந்து ஜாலியா வாழலாம்னு நினைச்சோம். ரவி எங்களுக்கு இல்லாத கேஸ்ல எல்லாம் இழுத்து விடுறான் சார். அவன் சொல்றதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும் போல இருக்கு சார். நாங்க பண்ணது சின்ன தப்பு தான், அதுக்கான தண்டனை மட்டும் கொடுங்க சார். ரவி சொல்றதெல்லாம் பொய் சார். என்னப்பா இது ஒரே பயங்கரமான டிராமாவா இருக்கு? எதுதான் உண்மை? ஐயா, நான் சில உண்மைகளை சொல்ல விரும்புறேன். சொல்லலாமா? நீங்க யாரு? சத்யகலாக்கு நான் தான் கார்டியன். ரவியும் என் சொந்தக்காரர் தான். அவருக்காக வக்கீல ஏற்பாடு பண்ணி எல்லா விஷயத்தையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கேஸ் விஷயமா சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். தயவு செஞ்சு அனுமதிங்க. சாட்சி கூண்டுல வந்து சொல்லுங்க. சரிங்க. வணக்கங்க ஐயா. இவங்க சொல்றாங்கல்ல காயத்ரி, அவங்க என் அண்ணனோட முன்னாள் வைஃப். அவர்தான் என் அண்ணன் குமார். அந்த காயத்ரியை டிவோர்ஸ் பண்ணிட்டு அகிலான்னு ஒரு விடோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த அகிலானியோட மச்சனன் தான் இந்த ரவி. காயத்ரிக்கு எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கல. அதனால ரவி மேல கொலைப்பழி போட்டு அகிலானியோட குடும்பமே கொலைகார குடும்பம்னு சொல்லி என் அண்ணன் கூட அகிலானி சேரக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு டிராமா போட்டிருக்கா. அவ சாதாரண ஆள் கிடையாதுங்க ஐயா. ஏற்கனவே அவ மேல ஆள் கடத்தல், கொலை முயற்சி, கொலை வழக்குன்னு நிறைய கேஸ் இருக்கு. இப்ப கூட அவ ஜாமீன்ல தான் வெளியே இருக்கா. அப்போ அந்த லேடி அவ்வளவு பெரிய கிரிமினலா? ஆமாங்க ஐயா. அவ பேச்ச கேட்டு இந்த பசங்க ரவி மேல பழிய போட்டாங்க. நாங்க உண்மையை சொல்லுங்கன்னு எவ்வளவோ கேட்டோம். 6 மாசம் உள்ள இருக்க போறோம், வெளியே வந்து பணத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா இருப்போம், அதனால உண்மையை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெகனோட அம்மாவை அவங்க கிட்ட பேச சொன்னோம். அந்த அம்மா நீ உண்மையை சொல்லலைன்னா நான் செத்து போயிடுவேன்னு மிரட்டினாங்க. அப்ப கூட அவன் மனசு மாறல. அந்த அளவு கல்லஞ்சக்காரனா இவன்? ஆமாங்கய்யா. இவங்க வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் ரவி கிட்ட சொல்லி இந்த மாதிரி பேச சொன்னேன். அப்படி பேசினாதான்
அதுக்கு பயந்து இவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். இந்த டிராமாவை போட சொன்னது நீங்க தானா? ஆமாங்கய்யா, இந்த டிராமா போட்டதுனால தான் அந்த பையன் வாயில இருந்து உண்மை வந்துச்சு. அதை கூட மற்றவங்க சொல்ல விடாம தடுத்ததை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு நன்மைக்காக தான் இந்த டிராமா போட வச்சேன். அது தப்புனா எனக்கு தண்டனை கொடுங்க. நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் நானா அந்த காயத்ரியான